இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் ஜியாகிரஃபியில் அலகு 2 நிலப்பரப்பும் பெருங்கடல்களும் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபர்ஸ்ட் ஒன் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மிக சிறிய பெருங்கடல் எது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆர்டிக் பெருங்கடல் தான். ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் டி, ஆர்டிக் பெருங்கடல். 2, மலாக்கா நீர்ச்சந்தியை இணைக்கிறது எது அப்படின்னு பார்க்கும்பொழுது பசிபிக் பெருங்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல். இந்த ரெண்டும் தான் மலாக்கா நீர்ச்சந்தியை இணைக்கிறது. கேள்வி 3, அதிகமான கப்பல் போக்குவரத்து நடைபெறுகின்ற பெருங்கடல் எது அப்படின்னு பார்க்கும்பொழுது அட்லாண்டிக் பெருங்கடல் தான். கேள்வி 4, உறைந்த கண்டம் அப்படிங்கிறது எது அப்படின்னு பார்க்கும்பொழுது அண்டார்டிகா கண்டது தான் உறைந்த கண்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 4க்கான பதில் ஆப்ஷன் சி. அடுத்து செகண்ட் ரோமன், கோடிட்ட இடத்தை நிரப்புக பார்த்துடலாம். 1, உலகின் மிகப்பெரிய கண்டம் எது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏஷியா கண்டம். 1க்கான பதில் ஏஷியா. 2வது, இந்தியாவில் கனிம வளம் நிறைந்த பீடபூமி எது அப்படின்னு பார்க்கும்பொழுது சோட்டா நாக்பூர் பீடபூமி. 2க்கான பதில் சோட்டா நாக்பூர். கேள்வி 3, பெருங்கடல்களில் மிகப்பெரியது எது அப்படின்னு பார்க்கும்பொழுது பசிபிக் பெருங்கடல் தான். 3க்கான பதில் பசிபிக் பெருங்கடல். கேள்வி 4, டெல்டா டேஷ் நிலை நிலத்தோற்றம். டெல்டா அப்படிங்கிறது 2வது நிலை நிலத்தோற்றம். 4க்கான பதில் 2ஆம். கேள்வி 5, தீவுக்கண்டம் என அழைக்கப்படுவது எது? தீவுக்கண்டம் அப்படின்னு சொல்கிறது ஆஸ்திரேலியா. 5க்கான பதில் ஆஸ்திரேலியா. தேர்ட் ரோமன், பொறுத்ததை வட்டமிடுக. 1, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, இலங்கை. இதில் பொருந்தாதது எப்படி அப்படின்னா இலங்கை தான் தீவு, அதனால் இது பொருந்தாதது. 2வது, ஆர்டிக் பெருங்கடல், இந்திய மத்திய தரைக்கடல், இந்திய பெருங்கடல், பெருங்கடல். இதில் எது பொருந்தது அப்படின்னா மத்திய தரைக்கடல் தான் பொருந்தாதது. 3வது, பீடபூமி, பள்ளத்தாக்கு, சமவெளி. இது எது பொருந்தாது அப்படின்னு பார்க்கும்பொழுது பள்ளத்தாக்கு தான். 4வது, வங்காள விரிகுடா, பேரிக்கடல், சீனக்கடல், டாஸ்மானியா கடல். இதில் பொருந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது வங்காள விரிகுடா. 5வது, ஆண்டிஸ், ராக்கி, எவரெஸ்ட், இமயமலை. இதில் எது பொருந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது இமயமலை தான். அடுத்து பொருந்தாதது பொறுத்துக்கன்னு பார்த்துடலாம். 1, தென் சான்ஸ்விக் அகழி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தென் பெருங்கடல். 2வது, மில்வாக்கி அகழி அப்படிங்கிறது அட்லாண்டிக் பெருங்கடல். மரியானா அகழி எதில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது பசிபிக் பெருங்கடல் இருக்குது. யுரேஷியன் படுகை எதில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆர்டிக் பெருங்கடல் இருக்குது. ஜாவா அகழி எதில் இருக்குன்னு பார்க்கும்பொழுது இந்திய பெருங்கடலில் இருக்குது. அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்கன்னு கேட்டிருக்காங்க. 1, சமவெளிகள் ஆறுகளால் தோற்றுவிக்கப்படுகிறது. இது கரெக்டு தான். 2வது, இந்திய பெருங்கடலுடைய ஆழமான பகுதி சான்ஸ்விச் அகழி. இதுவும் தவறு. 3வது, பீடபூமிகள் வன் சரிவை கொண்டிருக்கும். இது கரெக்டு தான். அப்போது எது சரி அப்படின்னு பார்க்கும்பொழுது 1, 3 இது மட்டும்தான் கரெக்டு. அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்கன்னு பார்த்துடலாம். கூற்று 1, மலைகள் 2ஆம் நிலை நிலத்தோற்றங்கள் ஆகும். இது கரெக்டு தான். கூற்று 2, உலகிலேயே மிக ஆழமான அகழி மரியானா அகழி. இதுவும் கரெக்டு தான். அப்போ இதுக்கான பதில் என்ன அப்படின்னா கூற்று 2மே கரெக்டு தான். கூற்று 1, கூற்று 2 ரெண்டுமே கரெக்டு தான்.